அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பேர் பாக்யராஜ். நான் வந்து ஒரு நவீன இலக்கிய வாசகர். நான் சொல்ல போகிற கதை வந்து கரிசல் இலக்கியத்தின் பிதாமகன் சொல்ல போகிற கி ராஜநாராயணன் எழுதிய அந்தமான் நாயக்கர் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையோட நாயகன் வந்து அழகிரி. அழகிரி வந்து அந்தமானுக்கு வந்து போயிடுவார். அவர் எப்படி போவார் அப்படின்னா, அந்த ஊரில் வந்து அப்போ வெள்ளைக்காரங்க ஆண்டுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த மணியாச்சி ரயில் நிலையத்தில் நடந்த வெள்ளைக்கார கலெக்டரை சுட்டதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்கார கவர்மெண்ட் வந்து அந்த பக்கம் வந்து ரொம்ப கெடுபடியாக வந்து நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம கதையோட நாயகன் அழகிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கொடியை வந்து நட்டுருவார். ஒரு மேலே ஏறி உயரத்தில் வந்து அந்த கொடியை நட்டுருவார். அந்த ஊரில் மணியம் அப்படிங்கிறவர் தான் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார். தன்னை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப கராராக இருப்பார். இந்த கொடியை கட்டினது அழகிரின்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் இந்த கொடியை நீயே வந்து இறக்கிரு, இதுக்கப்புறம் இது வந்து வெள்ளைக்கார கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் வந்து கொடியை ஏற்றியாச்சு, இனிமேல் வந்து இறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடிவில் வந்து ரொம்ப கராராக இருப்பார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அழகிரி வந்து இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனை அனுபவிக்க போகிறாரு, அந்தமானுக்கு போக போகிறார் அப்படிங்கிறதே வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த காலத்தில் வந்து இரட்டை ஆயில் கொடுத்துருவாங்க அவருக்கு. ஒரு ஆயிலுங்கிறது 21 வருஷம். கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் இருந்தால் ஒரு 18 வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இவர் உள்ளே போயிட்டு நிறையா டைம் தப்பிக்க பார்ப்பார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அதிகாரியை வந்து தாக்குவார். அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் பக்கத்தில் வந்து இவர் வந்து ஒரு தீவிரவாதி, இவர் வந்து எந்த காலத்துலேயும் வந்து இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு இங்கில் வந்து எழுதி வச்சுருவார். அதனால் வந்து இரட்டை ஆயிலாக போயிடும். அப்புறம் இந்தியா வந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய கைதிகளை வந்து விடுதலை பண்ணுவாங்க. ஆயில் கைதிகள்லாம் வந்து இரட்டை ஆயிலெலாம் வந்து ஒற்றை ஆயிலாக குறைப்பாங்க. அப்புறம் ஆயில் கைதிகள்லாம் வந்து கொஞ்ச நாள் தண்டனையாக குறைச்சிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த ரிலீஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஒரு 40 வருஷம் கழிச்சிட்டு வந்து அவர் ஊருக்கு வருவார். இப்போ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அவருடைய வாழ்க்கையில், அதுக்கப்புறம் வந்து எப்படி விவசாய சங்கங்கள்லாம் வந்துச்சு, அந்த போராட்டத்தில் வந்து இவர் எப்படி கலந்துக்கிட்டாரு, கடைசியில் அவர் எப்படி இறந்து போகிறாரு அப்படிங்கிறதான் வந்து கீரா சொல்லியிருப்பார். இவர் வந்து அந்த கரிசல் கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கொடியை ஏற்றி நட்டார் இல்லையா, அதுக்காக அந்த மணியம் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவருக்கு வந்து பெரிய தண்டனை கொடுத்துருவார். அதுக்காக இவர் மேலே வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்து வச்சுருவாங்க. இரட்டை கொலை வழக்கில் வந்து இவர் பேரை வந்து இணைச்சிருவாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும். ஆனால் அந்த மணியத்துக்கு தெரியாது இவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சும்மா சாதாரணமாக ஒரு 4 மாதம் 5 மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கிறாரு. அப்புறம் தண்டனை அறிவிச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய ஒரு கொந்தளிப்பாயிரும் எல்லாருக்குமே. அவங்க வீட்டில் அந்த அழகிரியோட வீட்லேயே வந்து அவங்க அம்மா வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி கோயில் முன்னாடி போயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து மணியம் தான், அவர் குடும்பம் நல்லா இருக்காது, நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்க, நம்ம ஒரு 3 தலைமுறையாக வந்து அவங்களுக்கு கீழே வந்து கிராமத்தில் வந்து விவசாயம் பார்க்குறது, அப்புறம் அவங்க நிலத்தெல்லாம் பார்த்துக்கிறது, ஆடு மேய்க்கிறது, இந்த மாதிரி வேலையவே வந்து அழகிரி குடும்பம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மணியத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. இரவெல்லாம் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பார். நம்ம வந்து ஒரு ஆளை நம்ப வச்சுட்டு ஏமாற்றிட்டோமோ, இந்த கதையோட கருவே அதுதான், நம்பிக்கை துரோகம் தான், நம்ப வச்சுட்டு ஏமாற்றிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏங்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து அந்த மணியத்தோட 16 வயசு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த குடும்பமே வந்து ஒன்றும் இல்லாமல் சிதிலமடைஞ்சு அந்த வீடே வந்து ரொம்ப நிற்கதியாக வந்து போயிடும். இது வந்து மணியத்தோட கதை. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அழகிரி உள்ள வரார் இல்லையா, தனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து பல்ராம் நாயக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கலாம் வந்து கடவுள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்றக்காக இவர் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பார். அந்த கதை தான் வந்து இந்த நாவல்லே ரொம்ப உச்சகட்டமான கதை. அந்த கதையில் வரக்கூடிய ஒரு பெண் பேர் வந்து விரலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய விரல் வந்து ஒட்டி இருக்கும். அவளுக்கு வந்து ஒரு அக்கா இருப்பாங்க. ஒரு 9 குழந்தை பிறகு அந்த அக்காவுக்கு 9 குழந்தையுமே வந்து இறந்து போயிடும் வரிசையாக. கணவன் வந்து இவளை வந்து ஒன்றுக்குமே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் போயிட்டு வேற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிப்பான். இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து இந்த தங்கச்சி விரலக்கா என்ன பண்ணுவான்னா, அக்காவுக்கு வந்து எல்லாமே செஞ்சு மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஹெல்த் கண்டிஷனை வந்து கொண்டு வந்துடுவா. கொண்டு வந்ததுக்கப்புறம் கணவன் ஒரு நாள் வந்து கரிசல் காட்டில் அந்த பக்கம் போகிறப்ப இவங்க வந்து கொஞ்ச நாள் தங்கி 2 நாள் ஒரு 1 மணி நேரம் 2 hours தான் தங்கிட்டு போவான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள வந்து அந்த பழைய பாச பிணைப்பெல்லாம் வந்து உருவாகிடும். அதனால் வந்து அவள் கருவுட்டுறதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி ரொம்ப கவலைப்படுவா. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமே அவங்க அக்கா வந்து இறந்துருவா. இப்போ அந்த விரலக்கா தான் வந்து அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ அந்த குழந்தை ரொம்ப பெரிய பையனாக வளர்ந்துடுறான். பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறகுது. அந்த பையனுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன், 2 பேரும் பிறகுறாங்க. இப்போ இந்த அக்கா பொண்ணை வந்து அக்காவுடைய பையனை வந்து இந்த விரலக்கா தானே வளர்த்தா இல்லையா, தனக்கு வந்து அவளும் கல்யாணம் பண்ணிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடு மாடு எல்லாமே மேய்ச்சி வந்து இந்த பையனை ரொம்ப பெரிய ஆளாக வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
மருமக வந்துட்டா இல்லையா, மருமக வந்ததுக்கப்புறம் வந்து இவளுக்கெல்லாம் வந்து கஞ்சி ஊற்ற முடியாது, இவங்க உங்கள் அம்மா கிடையாது இல்லையா, உங்கள் அம்மாவுடைய தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுவுமே வந்து ரொம்ப விரலக்காக வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அவள் என்ன பண்ணுவா, ஒரு டைமில் வந்து வீட்டை விட்டு போகக்கூடிய நிலைமை வந்து வந்துடும். வீட்டை விட்டு போயிட்டு வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பா. சரி, ஒருவேளை நம்ம கோச்சிட்டு வந்துட்டோம், எங்கே தேட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆட்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டே இருப்பா. ஆனால் அவங்க வந்து வரவே மாட்டாங்க. ஒரு 2 ஊர் தாண்டி போய் என்ன பண்ணுவாருன்னா கிணத்துல விழுந்து குதிச்சு செத்து போயிடுவா. அது இவ்வளோ தூரம் நம்ம நம்பி பையனை வளர்த்தோம், அவனே நம்மளை வீட்டை விட்டு துரத்துனா நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம். ஸோ இங்கே நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தெரியும் நம்ம பையன் மேலே தான் வந்து அந்த பழி விழுகும், அதுவே நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லினாக்கா 2 ஊர் தாண்டி போய் விழுந்துருவா, இறந்தும் போயிடுவா. இறந்து போனதுக்கப்புறம் வந்து இந்த பையனுக்கு வந்து தெரியும் இது ஒருவேளை நம்மளுடைய சின்னம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போவார். தேடி போய் பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி சின்னம்மா தான் அந்த விரல் அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து நான் என்னுடைய சின்னம்மான்னு சொல்லி சொல்லாமல் ரொம்ப மௌனமாக அங்கே இருந்துட்டு அந்த கூட்டத்தில் வந்து நைஸாக வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அவருக்கு மனசுக்குள்ள வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இல்லையா, அந்த இது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப. அப்போ இந்த ஊர்க்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அனாதை பணம்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து காசு வசூல் பண்ணி அங்கே இருக்க ஒரு நாவிதரை வச்சு அந்த டெட் பாடியை வந்து எரிச்சிருவாங்க. எரிச்சதுக்கப்புறம் இவங்களுடைய குடும்பம் வந்து எப்படி ஒவ்வொரு ஆளாக இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் வரக்கூடிய ஒரு கிளைக்கதை. இப்போ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்து கரிச காட்டுக்கு வேலைக்கு போவா. தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ளே போய்கிட்டு இருப்பா. கிணத்துக்கு போவா. கிணத்துல போய் தண்ணி எடுக்கிறப்ப உள்ளேருந்து 2 கை வரும். 2 கை வந்துட்டு அவளை இழுத்துட்டு உள்ளே வந்து இறந்து போயிடுவா. இது வந்து முதல் மகளுடைய முடிவு. அடுத்து வந்து ஒரு பையன் இருப்பான். அவனுமே வந்து கரிச காட்டுக்கு வந்து உழவுக்காக போகிறப்ப திரும்பி வர்றப்போ ஒரு பயங்கர கனமழையில் வந்து சிக்கிக்கிடுவார். சிக்கிட்டு வந்துட்டு ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டு அந்த முள்ளுக்காட்டில் போயிட்டு விழுந்துருவார். இவரும் இறந்து போயிடுவார். நம்ம சித்திக்கு செஞ்சதுனால தான் நம்ம பசங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைக்க ஆரம்பிப்பான். அந்த பூனை மாதிரியான ஒரு குரல், அப்புறம் அந்த சின்னம்மா வந்து கும்மி அடிக்கிற மாதிரியான ஒரு குரல் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். சுடுகாட்டு கொண்டு போகிறப்ப அந்த அவனுக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கொல்லி வைக்கிறதுக்கு யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிருக்கா 2வது கல்யாணம் பண்ணிப்பான். 2வது கல்யாணம் பண்ணுறப்பயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தையுமே வந்து நம்ம மாடு தண்ணி குடிக்கிற அந்த குளிதாலியில் வந்து விழுந்து இறந்து போயிடுவாங்க. இப்போ 3 குழந்தையுமே இறந்து போயிடுவாங்க. அவனால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ நம்பி நம்ம மோசம் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் மனைவியவே வந்து இவன் கொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுவான். இப்போ 2வது வந்து கல்யாணம் பண்ணல அந்த மனைவி வந்து போயிடுவா, இவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. இப்போ தனிமையாக இருப்பான், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ணி இறந்து போயிடுவான். அந்த வீடு அதே மாதிரி ரொம்ப கட்டமன்னா ரொம்ப நொறுங்கி போயிட்டு உள்ள ஒரு எந்த பூச்சி எதுவுமே போகாத மாதிரி ரொம்ப நொறுங்கி போயிடும். இந்த கதையை வந்து பல்ராம் வந்து சொல்லுவார். நம்பி மோசம் பண்ணவங்களுக்கு நடந்த விளைவெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் வந்து வேலை சிறப்பாக சொல்லுவாங்க. இப்போ இறுதியாக வந்து இப்போ இந்த அழகிரி இருக்கார் இல்லையா, அவருடைய முடிவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி தான் கதையோட இறுதியில் வரும். அப்போ வந்து நிலத்துக்கு வந்து தீர்வை கேட்டு வந்து வருவாங்க. அப்போ வந்து ரொம்ப பயங்கரமான பஞ்சமாக இருக்கும். அவங்களால வந்து வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே வந்து ஜப்தி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ரெவன்யூ அதிகாரிகள்லாம் வருவாங்க. வந்துட்டு கதவை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இந்த அழகிரியுடைய வீட்டு கதவையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவர் சும்மா அப்படியே இதில் தான் படுத்திருப்பார். ஏன்னா அவரே ஜெயிலேருந்து வந்திருக்காரு, ரொம்ப வயசாயிருச்சு, 60 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போகக்கூடிய வண்டி எல்லாமே வந்து மறித்து கிராம விவசாயிகள் வந்து மறியல் பண்ணுவாங்க. அந்த மறியல் பண்ணுறப்ப வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்புறம் போலீஸ் அதிகாரிகள் அவங்களாம் எல்லாமே வருவாங்க. வந்தவொடனே வந்து அந்த ஒரு கட்டத்தில் வந்து அங்கே இருக்க ஆண்கள் பல பேரை வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. கைது பண்ணோடனே அங்கே இருக்க பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய கணவன்களை வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து மறியல் பண்ணுவாங்க. நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்குறுதி வந்து கொடுப்பாங்க போலீஸ்காரங்க. அதையுமே வந்து அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. இது நடந்த காலகட்டம் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டம். இதுக்காக வந்து ஜெயிலில் இருக்கவங்களை மீட்கணும் அப்படின்றதுக்காக எல்லா கிராமத்துலையும் இருக்கிற ஆட்கள்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கதையோட உச்சம். அந்த மாநாடு நடக்கிறப்ப டிராக்டர் வந்து முன்னாடி அணிவகுத்து வரும், அடுத்து மாட்டு வண்டி வரும். அதுக்கப்புறம் வந்து கிராம விவசாயிகள்லாம் நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, டிராக்டருக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்லிடுவார். டிராக்டருக்கு வந்து அனுமதி கிடையாது. இல்லை நாங்கள் இப்போ அழகிரி தான் முன்னாடி இருப்பார். ஏன்னா இவர் வெள்ளைக்காரனுக்கு எதிராகவே அப்பயே கொடியேற்றி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். விவசாய சங்கத்தோட கோரிக்கையெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்கிறனால இவர் முன்னாடி இருப்பார். முன்னாடி இருக்கிறப்ப வந்து இவர் தான் பேசுவார். இதெல்லாம் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி வந்து நாங்கள் டிராக்டர் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து வாக்குறுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிராக்டர் எடுத்துருவாங்க. திடீர்னு கரண்ட் போயிடும். அப்போ வந்து மின்சாரம் வந்துருச்சு கிராமத்தில். கரண்ட் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அடித்து டிராக்டரில் ஏற்றிடுவாங்க. எல்லா விவசாயிகளுமே அடித்து டிராக்டரில் ஏற்றிடுவாங்க. ஏற்றினதுக்கப்புறம் இவரை வந்து பயங்கரமான அடி விழுவும். அழகிரிக்கு போயிட்டு வந்து காட்டுக்குள்ளே வந்து விழுவார். போலீஸ் வெள்ளைக்காரனும் அதே நம்ப வச்சு ஏமாத்தினா. இப்போ இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுமே நம்ப வச்சு தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் நம்பிக்கை துரோகத்தை பற்றி பேசியிருப்பார். கடைசியில் ஒரு இறந்து போகிறது தான் வந்து ரொம்ப உச்சமாக இருக்கும். அவர் அப்படியே நினச்சி பார்ப்பார். அந்த நினைவு வந்து அவங்க அம்மா மேலே போகும்.
அவங்க அம்மா வந்து முதல்ல நினச்சி பார்ப்பாரு, அவங்க அம்மா வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. இவருக்கு வயசு ரொம்ப 60-70 ஆயிடுச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால. அடுத்து வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பியிருப்பார். இந்த கதையில் வந்து காதலை பற்றி சொல்கிறாரு. அவங்க வந்து அவருடைய நினச்சிக்கிட்டே இருப்பார் அந்த பொண்ணை. ஜெயிலில் இந்த 40 வருஷம் இருந்த காரணம் வந்து அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையில் ஒரு இடத்துல வருது. அந்த பொண்ணும் பேசிக்க மாட்டாங்க, இவரும் வந்து பேசிக்க மாட்டார். அந்த காலத்து காதல் வந்து இப்படி தான் இருந்திருக்குது. இன்னைக்கு மாதிரி உடனே ஒரு 5 செகண்டில் மெசேஜ் வந்துடும் எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு வரி வரும், ஒரு 2-3 வரி வரும், இவனும் பேசியது கிடையாது அவளும் பேசியது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்து செகண்டாக நினச்சி பார்ப்பாரு. மூணாவது வந்து நம்ம எதுக்காக ஜெயிலுக்கு போனோம், நம்ம வாழ்க்கை எப்படி இப்படி தலையிலாக போச்சு அப்படின்றக்காக அந்த கொடியை பார்ப்பாரு. இப்போ யாரோ ஒரு ஆள் ஏறி அவர் நட்டு சேர்ந்த அந்த கொடியை வந்து அறுப்பாங்க. அறுத்து கீழே விழுகும். இவருடைய உயிரும் பிரிகிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்தமானுடைய அழகிரியுடைய கதை வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கீரா வந்து இந்த கதையை முடிச்சிருவாரு. இந்த கதையோட அடிநாதம் வந்து நம்பிக்கை துரோகம் தான். யாருக்காவது நம்பிக்கை துரோகம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து கீரா வந்து இதில் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை துரோகமாக தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. கடைசியில் வந்து இது அந்தமான் நமக்கு ஜெயிலுக்கு போன ஒரு கதை தானே அப்படின்றனால அந்தமான் நாய்க்கிற சொல்லி வச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதோட கதை முடியுது, நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.